இன்றைக்கு நான் தொடர்ச்சியாக போன வாரத்தில் பேசினது 1ஆம் தேதி அன்று பேசினது இன்றைக்கு 3வது கடைசியாக பேசும் ஒரு வார்த்தை. தொடர்ச்சியாக சங்கீதம் 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். He will bless us. என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அது மேலே உங்க கையை வச்சு அதில் பாருங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். எல்லாம் சொல்லி முடிச்சது திருப்தி இல்லை, யாரும் மிஸ் அவுட் ஆயிடக்கூடாது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரர் கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நம் ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. இதுவரை சொன்னதிலே சுருக்கமாக நான் வேகமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அதை நாம் மறந்து விடக்கூடாது. மறந்து விட்டாரோ என்று நினைக்க தோன்றும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், நாம் சந்திக்கிற பிரச்சனைகள். கர்த்தர் நம்ம நினைச்சிருக்கிறாரா, மறந்துட்டாரா தெரியலையே அப்படின்னு சொல்ல தோணும். ஆனால் வசனம் சொல்வதை நம்ப வேண்டும். சூழ்நிலையை பார்ப்பதை அல்ல, வசனம் சொல்வதை நம்ப வேண்டும். வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தர் அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நினைத்தால் ராகேலுக்கு எத்தனை வருடம் கழித்து கர்த்தர் அவளை நினைத்தருளினார். எப்படி ஒரு கற்பத்தின் கனி, ஒரு சரித்திர புருஷன் யோசேப்பை கர்த்தர் ஈவாக கொடுத்தாரோ, உங்களை நினைத்தருளினால் அதுவே பெரிய ஆசீர்வாதம். என்னை நினைத்தருளும் ஆண்டவரே சொல்லுங்க பார்ப்போம். என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை கொஞ்சம் நினைச்சுக்கோங்கப்பா சொல்லுங்களேன். ஏசப்பா என்னை நினைச்சுக்கோங்களேன் சொல்லுங்களேன். இந்த பக்கம் சொல்லுங்களேன், ஏசப்பா என்னை நினைச்சுக்கோங்க. உங்க தேவைகளின் வழியாய் நாம் இன்றைக்கு இதை எப்படி தியானிக்க வேண்டும் என்பதை நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஸோ அவங்க எப்படி அதை பார்த்தாங்க? ஆசீர்வாதம்னா நம்ம உடனே ஆபிரகாமை வச்சு நம்ம நல்ல உதாரணப்படுத்தி சொல்ல முடியும், கற்றுக்கொள்ள முடியும். நான் இதை கடந்த நாட்டில் சொன்னதை திரும்பவும் நினைப்போட்டுகிறேன். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. ஆனா அவனுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? வானத்து நட்சத்திரங்களை போல அதெல்லாம் அவன் மனசுக்குள்ள உடனே மண்டையில ஏறி இருக்குமான்னா துவக்க காலத்துல கண்டிப்பா அதெல்லாம் அவனுக்கு இருக்காது. அவனுடைய பிரச்சனை என்ன? அன்னைக்கு திருமணமாகி பல வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. அது பிரதான தேவை. அது அவனுடைய மனதிலே துக்கம். அவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னது போதும் சரி, அதுக்கு முன்னாலேயும் சரி, இப்பவும் சரி, எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு தேவை இருக்குது, ஒரு இஷ்யூ, ஒரு நீட் எனக்குள்ள இருக்குது. அது என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது. என்னது? அது குழந்தை இல்லை. நம்ம நினைக்கிற வானத்து நட்சத்திரங்கள், கடல் மணலத்தினான ஆசீர்வாதம், பூமியில் உள்ள வம்சங்கள் உன்மூலமாக தான் ஆசீர்வாதம். 5 விதமான ஆசீர்வாதம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல நம்ம நினைச்சுக்கிறோம். இல்லை டீட்டெயிலாக அதெல்லாம் அவர் யோசிப்பார். ஏன்னா முதல்ல அவர் கேட்கும்போது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன். என்ன ஆசீர்வாதம்னா என்ன? ஆண்டவர் என்ன மனசுல வச்சிருக்காரு? ஆசீர்வாதம் தெரியணுமே, தெரியாது. நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க ஆசீர்வாதம்னா என்னன்னு. ஆனா ஆபிரகாமுக்கு அது தெரியாது. அப்போ அவன் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்படி பார்த்தான் அப்படின்னா, தனது தேவை வழியாக பார்த்தான், தனது தேவை வழியாக பார்த்தான். அப்படிதான் யாக்கோபு என்ன நீர் வானத்து நட்சத்திரம் பெருகு அதெல்லாம் என்னெல்லாமோ சொல்றாரு ஆண்டவர். காதலே விழல. அவன் சொல்றதெல்லாம் நான் போற இடம் எங்க போறேன்னே தெரியல, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா போகிற இடத்துல டெய்லி எனக்கு தேவையான சாப்பிட்ற ஆகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ நாம் தேவனுடைய மனிதர்களை, அவர்கள் பெற்ற ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை அவங்க எப்படி சுதந்திரிச்சாங்க, இதெல்லாம் நம்ம தியானிக்கிறோம். ஆபிரகாம் மாதிரி விசுவாசம் வேணும்னுலாம் பேசுகிறோம், இதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் அவன் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தான்? ஏன்னா ஆசீர்வதிப்பார் நம்ம பேசுகிறோம். என்ன ஆசீர்வதிப்பார், என்ன கொடுப்பாரு, இந்த கேள்வி வருது இல்லை? அது ஆபிரகாமுக்கு எப்படி வந்திருக்கும்? அவன் எப்படி பார்த்தான்? ஆசீர்வதிப்பார்னு அந்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுக்க போற ஆசீர்வாதத்தை எப்படி பார்த்தானா, தனது தேவையை கர்த்தர் அவர் சந்திப்பார். எத்தனை பேர் இன்னைக்கு தேவையோடு வந்திருக்கிறீங்க?
உங்களுக்கு நானும் இன்னைக்கு என்னுடைய தேவை இதுதான் என்று சொல்லி ஜெபிக்க தெரியும். அப்படி ஒரு தேவை எனக்கு இருக்கிறதுன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை வைத்து காட்டுங்க. தேவை எனக்கு இருக்கிறது பாஸ்டர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னா, வானத்து நட்சத்திரம், ஆபிரகாம் செங்கடலை பிளந்தது, யோர்தான், இந்த கதையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்க தேவையை அவர் சந்திப்பார். அந்த வல்லமை அவருக்கு உண்டு, அந்த விருப்பம் அவருக்கு உண்டு. ஆமென். உங்க தேவையெல்லாம் அற்பமா அவர் நினைக்கிறது இல்லை. உங்களுக்கு இன்னது வேண்டும் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நீ பறவைகளை பார்க்கல, நீ விசேஷமானவர்கள் அல்லவா. அப்போ உங்க தேவைகளை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஐயோ, மனுஷன் மாதிரி சொல்ல முடியாது, நான் இதுக்கு மேல ஆசீர்வதிக்க முடியாது, ஈசாக்கு மாதிரி தேவன் சொல்ல முடியாது. அவரால் முழுமையாய் சொல்ல முடியும், முழுமையாய் ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. நீ இப்போ வந்திருக்கியப்பா, உனக்கு நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியாதுலாம் சொல்ல மாட்டார் அவர். இதெல்லாம் கொடுத்துட்டேன், இது கொடுக்க மாட்டேன், லிமிட் பண்ணவே முடியாது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை. ஸோ ஆபிரகாம் ஆசீர்வதித்தார், உங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதம் என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க தேவையை அவர் சந்திக்கும் பொழுது ஒரு விசுவாசம் அப்படியே மவுண்ட் அப் ஆகும், சிகரத்தில் ஏறும். அது உங்களுக்கு ஆச்சரியமான அடுத்த கட்ட வளர்ச்சி அதுதான் கொடுக்கும். ஸோ தேவை அப்படியே தான் இருக்கும். சப்பானி ஒருவன் இருந்தான், வாரந்தோறும் அவனை ஆலயத்தில் வாசல், அலங்கார வாசலை வச்சிருவாங்க, வர்றவங்க போறவங்கலாம் பிச்சை போடுவாங்க. அப்படிதான் ஒரு நாள் பேதுருவும் யோவான் வந்த பொழுது ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். இல்லை, அது கடைசியாக முடிவாயிருச்சு. ஆனால் அதுக்கு முந்தின வாரங்கள், எத்தனை வாரம் ஆலயத்துக்கு தான் வந்தான், அலங்கார வாசலில் தான் உட்கார வைக்கப்பட்டான். வந்தான், சப்பானியா வந்தான், சப்பானியா போனான். பிச்சை எடுக்கிறவனாக வந்தான், பிச்சை எடுக்கிறவனாகவே போனான். ஆலயத்தில் அப்படியே போகிற ஜனங்களை நாம் இருக்கக்கூடாது. எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட பொழுது 7 வாசல்கள் வைக்கப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, வந்த வழியா திரும்பி போகக்கூடாது. நமக்கு 2-3 வாசல் இருக்கு, என்ன நீங்க பயன்படுத்தலாம். அது சிம்பாலிக்கா நான் சொல்றேன், அவங்க அப்படி வச்சிருந்தாங்க. வந்த வழியா என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதே கவலை, அதே தேவை, அதே பிரச்சனை, ஆனா திருப்பி போகும்போதும் அதே வாசல், அதே வழியில போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இன்னைக்கு நடக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்கள் தேவையை அவர் சந்திக்க போகிறார். உங்கள் தேவை என்ன? நான் இப்ப என்னுடைய தேவைன்னு எதை சொல்லுவேன்? என்னுடைய தேவையெல்லாம் கட்டடத்தை கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளவுதான் என்னுடைய தேவை. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா, அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பேன்னு சொன்னதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் நல்லா தான் வச்சிருக்கிறீங்க. எனக்கு தேவை இந்த கட்டடம், இது முழுமைப்படணும். மேலே ஏறும்போது மூச்சு வாங்குது எனக்கு, லிஃப்டில் ஏறாம டெய்லி 2nd floor வரைக்கும் நான் ஏறி வர முடியல அப்படின்னு சொல்லுவேன். அப்போ என்னுடைய தேவையை தாண்டி அதை குறித்து ஜெபமே பண்ணாம, அதை குறித்து விசுவாசத்துல பயிற்சிக்காம, அதுல ஒரு ஆசீர்வாதத்தை வாங்காம நான் இப்படியே இருந்தேன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாத கேடு இல்லை. அப்போ நான் என்ன செய்யணும்? என்னுடைய தேவையை ஆண்டவரிடத்துல சொல்லுகிறேன், கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அற்புத விதமாய் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அங்கே என் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது, ஆண்டவர் பலன் கொடுக்கிறார், நான் வளர்கிறேன், சபையும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க தேவையை ஆண்டவர் விட்டு விலைக்கு வச்சிடாதீங்க. பாவம், அவருக்கு இதெல்லாம் தெரியாதுங்க அப்படி சிலர் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அவருக்கு புரியாதுங்க. கம்ப்யூட்டர் காலம், அந்த காலத்துல மாதிரி இப்போ இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரிலாம் இல்லை. நம்முடைய தேவன் 2000 வருஷத்துக்கு முந்தின தேவன் அல்ல, அல்பாவும் உமேகாவுமான தேவன், ஆதியும் அந்தமான தேவன். ஹல்லேலூயா. நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். நேற்று செய்த அற்புதங்கள் இன்னைக்கு செய்யறாரு. உங்க வாழ்க்கையில என்னைக்கோ ஒரு அற்புதம் செஞ்சிருப்பாரு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால. அது செய்யாம நீங்க வந்திருக்க மாட்டீங்க. ஒரு சின்ன ஜெபம் கேட்கப்பட்டிருக்கலாம், தலைவலி சுகமானதோ, வயிற்று வலி சுகமானதோ, வேலை கிடைத்ததோ, வேலையில ப்ரமோஷனோ, குடும்பத்துல சமாதானமோ, ஏதோ ஒண்ணு. ஆனா அந்த அனுபவத்தோட அப்படியே ஃபைலை க்ளோஸ் பண்ணி 20 வருஷமா சும்மா வந்துகிட்டு இருக்கீங்க பாருங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பலகீனமா மாறுது. இப்பொழுது தேவை இல்லையா? இப்பொழுது பிரச்சனைகள் இல்லையா? நான் சிறு பையனா இருந்த பொழுது என்னுடைய தேவை கொஞ்சம், இப்பொழுது என்னுடைய தேவை பெரிது. என்னுடைய தேவை எந்த மனிதனும் அன்றைக்கும் சந்திக்க முடியாமல் இருந்தது. சிறுவனாக இருந்த பொழுது என்னுடைய வறுமையை சந்திக்க முடியவில்லை என் உறவினர்களால. அப்பொழுதும் அது பிரச்சனை தான். ஆனால் திரும்பி பார்க்க இப்போ என்ன மாதிரி அப்போ இருந்த என்ன மாதிரி இப்போ ஒரு 10 பேரை கண்டுபிடிச்சு நான் உதவி செய்ய முடியும்னு நான் நினைக்கிற இடத்துல வந்திருக்கிறேன். ஆனால் இப்பவும் நான் தாண்ட முடியாத ஒரு எல்லை எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறேன். அப்போ எப்பவும் ஒரு தேவை உங்க முன்னால இருக்கும். அந்த தேவையை ஆண்டவர்கிட்ட சொன்னா சலிப்பு அடைவாரு. திரும்ப அதை குறித்தே இவன் பேசுறான், வெறுப்படைவார்னு உங்களை யாரும் நினைக்க வைக்கிறாங்க. இல்லை, அந்த தேவை தான் நீங்கள் ஏறும் படிக்கட்டு. அதில் ஆண்டவருடைய
சமூகத்தில் ஏறும் படிக்கட்டு. ஒவ்வொரு தேவை சந்திக்க சின்ன தேவை சந்திக்கும் பொழுது சின்ன விசுவாசம், பெரிய தேவை சந்திக்கும் பொழுது பெரிய விசுவாசம். எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டோட தந்த இந்த விசுவாச வாழ்க்கை நான் வளர்ந்து கொண்டே இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாக. ஆகவே கர்த்தர் எப்படி அந்த வசனத்தை எடுக்கணும் அப்படின்னா, ஆபிரகாமை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு உடனே முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டீங்க, இதை விசுவாசிக்க கிருபை தரணும் சொல்லி ஜெபிக்கல. வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம்ம பிரச்சனை ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்காம இல்லை. வாக்குத்தத்தத்தை வாங்கின உடனே இதை நம்ப எனக்கு கிருபை தரணும் 30 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். 15 வருஷம். நீ சொல்றது மலைப்பா இருக்குது. என்ன எனக்கெல்லாம் ஒரு திருமணம் அமையுமா? மலைப்பா இருக்கிறது. எனக்கு 10 வருஷம் போன வாரத்தில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எனக்கு வந்தது. ஒரு சிஎஸ்ஐ பாஸ்டர் அவங்க சாட்சியாக அனுப்பிச்சிருக்கிறாங்க. 15 வருஷம் குழந்தை இல்லாமல் தவித்த எனக்கு ஆண்டவர் அற்புத விதமாய் அழகான ஒரு பெண் குழந்தை கொடுத்தா சந்தோஷமா போட்டோ கூட போட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அற்புதம் இன்னைக்கும் செய்யறாரு. நீங்க எதிர்பார்த்தா தான் செய்வாரு. ஏன்னா நீங்க காலத்தோடு போகிற ஆட்கள் இப்பெல்லாம் அப்படிதாங்க. அப்படின்னா உனக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ ஆண்டவர் எதிர்பார்ப்பு, இன்னைக்கா நாளைக்கா இப்போ செய்ய போறாரா, அந்த எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டே இருக்கட்டும். இந்த மாதிரி எந்த தேவையினாலும் சரி இப்போ ஆண்டவர் அதை தருவேன்னு சொல்றாரு பாருங்க. அதை அப்படியே விசுவாசிக்கணும். அன்னாள் 10 வருஷம் ஜெபம் பண்ணா. என்ன ஜெபம் பண்ணா? குழந்தை இல்லை, அழுதுகிட்டே இருந்தா. ஆலயத்துக்கு வந்தா அழுவா, காணிக்க போடுவா, போயிடுவா, திருப்பியும் அழுவா, வருவா, அழுவா, போவா. ஆனா 10வது வருஷம் ஏலி பாஸ்டரோட மீட் பண்ற. என்ன விஷயம்? என்ன புலம்புற? என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஏன் இப்படி முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறிய? இல்லையா, நான் போதை போட்டு வரல, நான் குடிச்சு வந்த ஆள் இல்லை. அவ்வளவு மனக்லேசம், அவ்வளவு வேதனை, குழந்தை இல்லை என்ற ஏக்கம். 10 வருடமா நான் தவிப்போட இருக்கிறேன். அப்போ சொல்றாரு, நீ சொல்லிட்டு இல்லை, இப்போ நான் ஜெபம் பண்றேன், நீ போ, அடுத்த வருஷம் வரும்போது யாரோட தான் வருவேன்? குழந்தையோட தான் வருவேன். இது வாக்கு தத்துவம். நல்ல கொஞ்சம் இது வாக்கு தத்துவம். ஆனா அதுக்கு அடுத்து வசனங்களை தான் நீங்க படிக்க மறந்துடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். இதுவரை அழுது போன அன்னாள் இந்த வருடம் தன்னை மாற்றிக்கொண்டாள். அழுவதை நிறுத்தின. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இந்த பக்கம் நீங்க சொல்லுங்க, அழுவதை நிறுத்தின. நீங்க சொல்லுங்களேன். அப்புறம் எப்படி மாறினா? துக்க முகமா இல்லை. எல்லாம் சொல்லுங்க, துக்க முகமா இல்லை, துக்க முகமா இல்லை. சொல்லுங்க, கடைசி வரைக்கும் சொல்லுங்க, துக்க முகமா இல்லை. அப்ப எப்படி இருந்திருப்பாவா? சந்தோஷமா இருந்திருப்பா. அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறவனுடைய அடையாளம் உங்க சந்தோஷமான முகம். சரீரத்துல வலி இருக்கும்போது எப்படிங்க சிரிக்க முடியும்? அது நியாயமான கேள்வி. ஏன்னா பல்லு வலிச்சுட்டு ஒரு ஆள் இருக்கும்போது பல்லு வலிக்கார் சொல்வாரு, மனுஷனுக்கு வரவே கூடாது வியாதி. என்ன வியாதி? பல்லு வலிம்பார். தலைவலிக்கார் என்ன சொல்வார்? மனுஷனுக்கு வரவே கூடாது வலி, தலைவலிம்பார். ஏதோ ஒரு வலி இருக்கிற ஆளை பார்த்து சந்தோஷமா இரு சகோதரனை அப்படின்னு சொன்னா வளர்ந்து அறையணும் போல கோபம் வரும். ஆனா உங்க வாழ்க்கையே சோகமா இருக்கக்கூடாது. உங்க முகமே எப்ப பார்த்தாலும் அழுது ஒடிகிற முகமா இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் உங்கள் விசுவாசத்தினால். எப்படி? எனக்கு எல்லாமே இல்லை. யோபு பாருங்களேன், அவனுடைய உடைமைகள் எல்லாம் இழந்தான் ஒரே நாளில். அவன் உயிருக்குயிரா நேசித்த பிள்ளைகளை ஒரே நாளில் இழந்தான். 10 மாதம் அவன் பட்ட துயரத்தை யோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம். அவன் அப்பொழுதும் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகுது. ரொம்ப பிரசங்கம் பண்றது ஈஸி, ஆனா பிராக்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம மூஞ்சி எப்படி மாறுதுன்னு அப்பப்போ பீரோ முன்னால கண்ணாடியில் நின்று பார்க்கணும். எப்படி மாறுது, மூட் அவுட் ஆகுறோமா அப்படின்னு பார்க்கணும். மூட் அவுட் ஆகிட்டாரு பாஸ்டர் அப்படின்றத என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு தெரியாது, அவருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கலாம், அதனால மூட் அவுட்டில் இருக்கலாம், அதுக்கு டாக்டர் உதவி செய்யணும், ரைட்? ஆனால் எப்பவுமே மூட் அவுட் பாஸ்டராக இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன நான் தெரிவிக்கிறேன், கர்த்தர்னு ஒருத்தர் இருந்தார், அவரை நம்பி இந்த பாஸ்டர் போனார், பாவம் அவர் கைவிட்டுட்டாரு. அவமானப்படுத்துறதில்ல ஆண்டவரை, சர்வ வல்லமையுள்ள தேவனை அவமானப்படுத்தவில்லை அண்ணான். ஆகவேதான் அண்ணாள் ஆலயத்தை விட்டு போகும்போது எப்படி இல்லை சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இப்பமாவது ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் தான் பேச போறாரு. அப்படி பாருங்க, பின்னால எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த நீளம் உங்களை அப்படியே உங்களை பிரிச்சிடக்கூடாது. இந்த சைடு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, அல்லேலூயா, நான் சந்தோஷமா இருங்க பிரதர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். கொஞ்ச நேரம் இந்த பிரசங்கம் முடிகிற வரைக்கும் அது கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இருங்களேன். அல்லேலூயா. அழுது ஒடிகிற முகம் வேண்டாம், அவிசுவாச முகம் வேண்டாம்,
முறுமுறுக்கிற முகம் வேண்டாம். கண்ணீரை துருத்தில வைப்பார்னு சொல்லியிருக்கேன். ஆத்துமாக்களுக்காக அழுங்க. எருசலேம் நகரை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார், அழுங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் அப்பம் இல்லை, சாப்பாடு இல்லை, குடும்பத்துல சந்தோஷம் இல்லை. தேவையை சொல்லுங்க. ஆனா அழுதுகிட்டே இருக்கிறது ஆண்டவர் இறக்கப்பட்டு கொடுத்துருவார் நம்பிடாதீங்க. கொடுக்கவே மாட்டார். எத்தனை வருஷம் ஆனாலும் விசுவாசத்தை படிக்கிற வரைக்கும் கொடுக்க மாட்டார். தேவைகள் எப்பொழுது சந்திக்கப்படும். அவர் விசுவாசிக்கிறவர், அவர் உண்டென்றும் தேடுகளுக்கு பலன் அளிக்கிற என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தான். இதைத்தான் நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119:49 அவர்களுக்கு குறித்து இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கிடைத்தது. பாருங்க அவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க. என்னை நம்ப பண்ணின வாக்கை நினைத்துள்ளோம். நீங்க சொன்னதை நான் சந்தேகப்படலை, ஆனா நீங்க நினைச்சிடல. சீக்கிரமா அதை ஒர்க் பண்ணுங்க. அந்த ஃபைலை ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணுங்க, எனக்கு கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. நினைத்தருளும். அந்த ஜெபம் தவறு அல்ல. அவிசுவாசத்தினால் உண்டான ஜெபம் அல்ல. தாமதமானாலும் பொறுமையோடு இருக்க சொன்னாரே, காத்திருக்க சொன்னாரே. காத்திருப்பது நம்முடைய பலன் என்று சொன்னாரே. நாம் ஏன் காத்திருக்க கூடாது? காத்திருப்போம். உடனே வருவது மட்டும் விசுவாசம் அல்ல. நான் ஜெபித்தேன், இப்பொழுது கையில் இருப்ப மந்திரம் அல்ல. விசுவாசம் இல்லாத போது இருக்கிறதாக கட்டி அணைத்து கொண்டு முகத்திலும் இருதயத்திலும் சந்தோஷமாய் வாழ்வது விசுவாசம். அப்படியானால் ஜெபம் பண்ணுவது சொல்லலாம். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க, உங்க நம்பி எல்லாத்தையும் ஊருக்கெல்லாம் சொல்லிட்டேன். ஆபிரகாம் அப்படிதான் சொல்லியிருப்பான். என் பேர் ஆபிரகாம். ஆபிரகாம்னா சீமான், பெரிய பணக்காரன், பெரிய செழிப்புள்ளவன் சீமான். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரு, நீ சீமான்னு பேரு, ஆனா ஒரு பிள்ளை கூட இல்லை, கவலையில இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிறேன். இனி உன்னை நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக போறேன் அப்படின்னு சொல்ற நேரம் என்ன இல்லை? வாக்குத்தத்தம் பெற நேரம். ஒரு குழந்தை இல்லை, அவனுடைய கற்ப பிறப்பு இல்லை. ஆனால் அவன் அதை பார்த்தான், நம்பினான். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. மீண்டும் நான் சொல்கிறேன், விசுவாசம் என்பது உங்களிலிருந்து நீங்கள் உண்டாக்க வேண்டிய ஒரு பலன், சக்தி. அதை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு விசுவாசிக்க கிருபைதாரம் ஆண்டவர் எனக்கு இல்லை. விசுவாசம் இருக்கு, அது பலன் இல்லாம இருக்கு. பலப்படுத்தணும் வேணா கேட்கலாம். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலே வரும், தேவ வசனத்தினாலே கேட்கும்போது வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதியாகமம் 39:30 யாக்கோபு சொல்வார், எப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மைதான், ஆனா அதை அனுபவிக்கணுமே. நான் என் வாசனையை கெடுத்துடாதீங்க பிள்ளைகளே, என் வாழ்க்கையின் சாட்சியை கெடுத்துடாதீங்க. அவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்க. இன்னொரு 10 நிமிடத்துக்குள்ள இன்னைக்கு நான் தொடர்ச்சியாக சொல்ல விரும்புகிற காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:21 யாராவது வாசிங்க. மத்தேயு 25:21. நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பேன். எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்றார். எத்தனை பேர் இந்த வார்த்தை புரிந்து கொள்றீங்கன்னு தெரியல. இந்த வசனம் ஆண்டவர் ஒரு 13ஆம் வசனத்திலிருந்து நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க, நேரம் இல்லை. அந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோன்னா, ஒரு மனுஷன் என்ன செய்யறான், பரலோகத்தை பற்றி சொல்ல போறேன், ஆனால் அதுக்கு ஒரு கதை மூலமா சொல்றேன்ற, ஓமை மூலமா சொல்றேன் அப்படின்ற அந்த ஓமை என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு மனுஷன் வெகு தூரமாய் தேசத்துக்கு புறப்பட்டு போகிறான். போகிறது போது ஒரு 3 பேர் அழைப்பு கொடுக்குறான். அவங்க எல்லாரும் அவர்கள் தகுதிக்கு தக்க, அந்த வசனத்தை வாசிங்க 13ஆம் வசனத்துல, எல்லாருக்கும் ஈக்குவலா ஏன் கொடுக்க முடிங்கிறாரு நம்ம நினைக்கிறோம். ஏன் ஈக்குவலா கொடுக்க முடிகிறாருன்னு நினைக்கிறோம், சண்டை போடுறோம் சில சமயத்துல. வசனம் பாருங்க, தெளிவா இருக்கு. 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஓகே, அது வெளித்திருங்கள், அன்றையும் பரலோகராஜ்யம் பிரதேச பிரயாணமாக போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசிகளை அவர்கள் வசமாய் ஒப்புவித்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்துல 5 தாளந்தும் ஒருவனிடத்துல 2 தாளந்தும் ஹல்லேலூயா கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஒருவனுக்கு 1 தாளந்து, 2 தாளந்து, 5 தாளந்து. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எல்லாருக்கும் 3 பேர் தான் சொல்றாரு. 3 பேர்னா எல்லாத்தையும் குறிச்சிட்டாருன்னு அர்த்தம். 3 பேரையும் சொல்லிட்டாரு. 3 பேர்ல ஒருத்தனுக்கு தாளந்து இல்லைன்னு சொல்லலை, 0. எல்லாருக்கும் தாளந்து இருக்கு. தாளந்து காமனா இருக்கு, ஆனா மெஷர்மெண்ட்ல அளவுல வித்தியாசம் இருக்கு. ஒருத்தனுக்கு 1 கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 2 கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு
5 கொடுக்குறாரு. நமக்கு ஒரு கேள்வி வருது, அப்போ பட்சபாதம் இல்லையா, ஏன்னா இது சரிதானா அப்படின்னு கேள்வி உண்டாகுது. ஆனால் அதுக்கு பதில் தான், அவனுடைய திறமைக்கு தக்கதாக. அவர் யோசிக்கிறாரு. இதில் என்ன நம்ம புரியணும்னு விரும்புகிறாருன்னா, கொடுக்கும்போதே கணக்கு பார்க்குறாரு, இவன்கிட்ட கொடுத்தா இவன் என்ன செய்வான் அப்படின்னு பார்க்காம எதையும் அவர் கொடுக்கறது இல்லை. நான் தொடர்ச்சியாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், 3 ஆசீர்வாதத்தையும் சேர்த்து லிமிட் பண்ணாமல், இதுதான் இல்லாமல் உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரன்னு ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு சொல்லுகிறேன். பொருளாதார நிலையில் இந்த மாதத்தில் நாம் தியானிக்கிறோம். அந்த அடிப்படையில் அது யாருக்கு எப்படி கொடுக்குறாரு பாருங்க, எப்படி கொடுக்குறாரு. வறுமையில் இருந்தோம், வறுமையிலிருந்து நம்ம தேடி வந்தோம். தாழ்வில் இருந்தபோது நம்மை நினைத்தவரை துதியுங்கள், நினைத்தாரு, மேலே கொண்டு வர்றாரு. அன்றன்றுள்ள ஆகாரத்தை கொடுக்க. 2வது பொருளாதார நிலை. 3வது கொஞ்சம் சேமிப்பு வைக்கிற நிலை. 12 கூடையில் இன்னும் மீதியானதெல்லாம் எடுத்து வைங்கன்ற நிலைமை. அதை தாண்டி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். 4வது நிலை. ஒரு சிலர், வெகு சிலர் தேவனுக்கு உரிய ஐஸ்வர்யவான். இந்த உலக ஐஸ்வர்யவான் இங்கே நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் தேவனுக்கேற்ற ஐஸ்வர்யவான் நானும் தேடிக்கொண்டு இருக்கிறேன் நம்முடைய சபையில். அவர்கள் ஒரு ஊழியக்காரர் நிலையை அடைஞ்சிடுவாங்க. பணம் அவங்கள விசுவாசியாய் மாற்றாது, ஊழியக்காரனாய் மாற்றிவிடும். அதுதான் பார்க்குறோம். நம்ம அந்த நிலையை இன்னும் வரும் நாட்களே தியானிப்போம். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் நம்ம இந்த ஏற்ற தாழ்வு வந்து நம்ம எப்படி கொஞ்சமாக படிப்படியாக கொண்டு வராரு, நல்லா புரிஞ்சுவோங்க. ஆனால் யாருக்கு கொடுக்குறாரு, அதான் இன்னைக்கு கேள்வி. அவர் வல்லமையில் நீங்கள் மட்டுப்படுத்துறாதீங்க. அவ்வளோ கொடுக்க அவர் ரெடியாக இருக்கார். டபுள் மடங்கு 30, 60, 100 அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. அவர் கொடுப்பார். ஆனால் யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்றதில்ல. இங்கே ஒரு பதம் ரொம்ப முக்கியமான, அவனுடைய திறமைக்கு தக்கதாக. எல்லாம் ஒரு ஆளுக்கு என்ன திறமை இருக்கோ அதை முதலாதே ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். திறமையே அவர் கொடுத்துட்டாருன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. எல்லாரும் டிஃபால்ட்டாக தேவ சாயலில் படைச்சிட்டார். அவங்க வளர்க்கிற விதம், அதனால தான் பேரண்டிங் சொல்லி கொடுக்குறோம். இல்லைன்னா தான் கத்தரே எல்லாத்தையும் கொடுத்துருவாரு, டிஃபால்ட்டாக உள்ளே வச்சுருவாரு. இல்லை, ஏன் பெற்றோருக்கு ஆலோசனை கொடுக்கணும்னு பேரண்டிங் மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் என்ன வசனங்களை சொல்லணும், எப்படி உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவுகளை நடத்தணும், எப்படி ஆவிக்குரிய பொருளாதார சரீர பிரார்த்தனை எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற சமநிலை ஆசீர்வாதம் எப்படி வழி நடத்த சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா டிஃபால்ட்டாக ஆண்டவர் உள்ள யாருக்கும் வைக்கல, தேவ சாயலில் படைத்தார் டிஃபால்ட்டாக எல்லாருக்கும். அதை இழந்து போவதும் அதை பெற்று அனுப்புவதும் பெற்றோர்கள் கரத்தில், பிள்ளைகளுடைய கரத்தில், வயோதிகளுடைய கருத்தில், உங்களுடைய என்னுடைய கருத்தில் இருக்குது. ஆனால் அதனால தான் நம்ம கொடுக்கறத வந்து எனக்கு ஏன் இவ்வளோ குறைவாக கொடுத்துருக்கான்னு நீங்கள் கேட்க முடியாது. அவருக்கு தெரியும் இவனுக்கு எவ்வளோ கொடுத்தா இவன் அதை செய்வான். ஒரு பிள்ளைக்கு அவன் சுமக்கிறதுக்கு மேலே ஒரு வெயிட்டை நம்ம யாரும் வைக்க மாட்டோம். அப்படிதாங்க பொருளாதாரத்தில் ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். திறமைக்கு தக்கதா. உங்கள் திறமை எவ்வளோ முக்கியன்றதை பாருங்கள். உங்கள் திறமை காப்பாற்றும் திறமை அல்ல, பெருக்கும் திறமையாக இருக்கணும். மல்டிப்ளை பண்ணக்கூடிய திறமை இருக்கணும். சிலருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதாது, எவ்வளவு இருந்தாலும் போதாது, எல்லாத்தையும் ஒரே நாளில் முடிச்சிருவாங்க. அவங்கள நம்பி திருப்பி கொடுத்து ஆண்டவர் தனது பொருளாதாரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். எத்தனை பேர் நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆனால் ரொம்ப கவனமாக திறமைக்கு தக்கதாக எத்தனை கொடுக்குறாரு? 5 தாளந்து. ஒரு உன்னத்தில் 2 தாளந்து, ஒரு உன்னத்தில் 1 தாளந்து. நீங்கள் வீட்டில் போய் மீதி உள்ள வசனங்களை வாசிக்கோங்க, நான் வேகமாக சொல்கிறேன். அப்போது ஆண்டவர் எப்படி நம்ம பாத்திரம் மருந்து பிச்சை போடுன்னு சொன்ன மாதிரி நம்ம அறிஞ்சு நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தாளந்துகளை கொடுக்குறேன். கரங்களுக்கு தலையிலையா சொல்லுவோம், நாளையில் என் திறமை என்னவோ பாருங்கள். சிலருக்கு பாருங்கள் சரீரம் வலிமையாக இருக்கும், அவங்களுக்கு சரீர சார்ந்தமான வேலைகள் தான் அவங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதுதான் பிடிக்கும். சிலருக்கு ஸ்மார்ட் ஒர்க்கு கொடுப்பாரு, பிரெயின் ஒர்க்கு நிறைய கொடுப்பாரு. ஒருவேளை அவங்களுக்கு சரீரம் வலிமையாக இருக்குமா எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு பாருங்கள் பிரெயின் பயங்கரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். பல வருஷத்துக்கு பின்னால் நடக்க போகிறத பார்ப்பாங்க, திட்டமிடுவாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் நடக்கும் யோசிப்பாங்க. ஆண்டவர் அப்படி அவங்கள பயன்படுத்துகிறார். ரட்சிக்கப்படாதவங்களே நான் அப்படி பார்த்தவங்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ரைட்டா? ஸோ இப்போது அவங்களுடைய கெப்பாசிட்டி அவனுக்கு இப்போது என்ன மாதிரி சில நோஞ்சான். இப்போ நாஞ்சான் இல்லை, நான் நோஞ்சான இருந்த டைமில் எனக்கு வந்து அப்போவுமே கடினமான வேலை செய்வேன், வெயிட்டெல்லாம் தூக்குவேன். ஆனால் இப்போ அதை செய்ய முடியறதில்ல. ஆனால் இப்போ நான் என்ன செய்ய முடியுமோ அந்த வேலை ஒன்று கொடுக்காம ஆண்டவர் சும்மா வச்சு சாப்பாடு போடல. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சும்மா வச்சு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறவங்க பொருளாதாரத்தில் ஆசிரியக்கவே பட முடியாது. நீங்கள் எவ்வளோ பக்தியாக இருந்தாலும், எவ்வளோ ஜெபம் பண்ணாலும், எவ்வளோ உபவாசம் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அவர் அப்படி ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கிறார்.
அவனவன் திறமைக்கு தக்கதாக தான் கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்க, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக கொடுப்பார். சரி, இப்போ தாளந்து பொதுவாக இருக்குது, அவர் கொடுத்துட்டாரு. இதில் என்ன படிச்சுக்கிட்டாங்க? 5 தாளந்து வாங்கினவனும் 2 தாளந்து வாங்கணும் ஜெயிச்சுட்டாங்க. அவங்க என்ன பெருசாக செஞ்சாங்க? 5 10 ஆக்கிட்டாங்க, 2 4 ஆக்கிட்டாங்க. பாருங்க, 2 4 ஆக்கணும். நீ அவன் 10 ஆக்கியிருக்கானே, நீ 4 ஆக்கியிருக்கேன்னு கேட்கவே இல்லை. 5 10 ஆக்கணும், அவ்வளோதான். நீ கொடுத்ததை டபுள் ஆக்கியிருக்கணும். நீ கொடுத்த காரியத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன், அதை பத்திரமா வச்சிருக்கிறேன்ற சோம்பேறியாக அல்ல, அதை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், பெருக்கி இருக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி நான் பல மடங்கு அதை பெருக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா 5 தாளந்து 2 தாளந்து. அளவு அவர் அங்கே பார்க்கல. பாருங்க, நீ 4 தானே உண்டாக்கியிருக்க. இல்லை இல்லை, 2 4 100% பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 100% தான். 5 பேர் 5 தாளந்து 5 + 5 100%, 2 தாளந்து + 2 100%, 100% மல்டிப்ளை பண்ணிட்டான். அவங்கள பார்த்து தான் சொன்னார். வாசிங்க, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன். பாருங்க 26ஆம் வசனம், உத்தம உண்மையான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பெற வச்சு அப்படின்னு. இன்னைக்கு நம்ம இன்னொரு ஹீரோவை பார்க்க போகிறோம். அவர் 1 தாளந்து. இங்கே கொஞ்சம் கூடுதலாக 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த 1 தாளந்துக்காரனை குறித்து பேச போகிறேன். ஆனால் என்னுடைய ஜெபம், இங்கே ஒருத்தர் கூட 1 தாளந்து ஆளாக இருக்கக்கூடாது. இந்த 1 தாளந்து வாங்கினமே கம்மியாக வாங்கிட்டானேன்றது பிரச்சனை இல்லை. அவன் 10 தாளந்து உண்டாக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுடைய கெப்பாசிட்டி 1 தாளந்தை தான் சுமக்க முடியும் அவனுக்கு. அட்லீஸ்ட் அதை 2 தாளந்தான் மாற்றணும். அதைத்தான் குறைந்தபட்சம் மினிமம் 2 தாளந்தான் மாற்றணும், அவ்வளோதான். அவனுடைய கெப்பாசிட்டியை எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ணி அதை பெறணுமோ அதுக்குரிய எல்லாம் டிஃபால்ட்டாக வச்சிருக்கிறாரு. ஆனால் இவன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கான் பாருங்க. மற்றவங்க எல்லாரும் அதை என்ன, இந்த மற்ற 2 பேர் என்ன செஞ்சாங்க? அவங்க வெறும் காப்பாற்ற வேண்டும் என்றல்ல, அதை 2 மடங்கு ஆக்க வேண்டும் கோலோட ஒர்க் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்க கணக்கு ஒப்புவிக்கணும்னு ஒரு நாளை அறிஞ்சிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியம். அக்கௌண்டபிலிட்டி. எனக்கு வர்ற வருமானம், எனக்கு சூப்பர்வைசர் யாருமே இல்லை. என் மணி பஸ்ஸு, என் பேங்க் பேலன்ஸ், அது எனக்கு மட்டும் தான் தெரியும், மனைவி கூட தெரியாது, என் புருஷனுக்கு மட்டும் தெரியாது, புருஷனுக்கு கூட தெரியாது அப்படின்ற கலாச்சாரம் பெருகி வருகிற நாட்களில் இருக்கிறோம். கணக்கு ஒப்புவித்தல் நம்முடைய உண்மையில சோதிக்கும் மிக முக்கியமான காரியம். நம்முடைய வருமானங்கள், ஆலய வருமானங்கள், நம்ம கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுக்குறோம், ஸ்தாபனத்துக்கு கொடுக்குறோம். 2 பேரும், இங்கே ஒரு இன்டர்னல் ஆடிட்டர், இங்கே ஒரு கிளர்க்கு, இன்டர்னல் ஆடிட்டர், அப்புறம் கவர்மெண்ட் ஆடிட்டர், இது தாண்டி ஸ்தாபன ஆடிட்டர். 4 விதமான ஆடிட்டிங் நம்முடைய சபையின் வருமானத்தில் நாம் வைத்திருக்கிறோம். வருமானம் எப்படி வருகிறது, என்ன விதமாய் செலவு செய்யப்படுகிறது என்பதை இவ்வளவு கவனமாக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் அடுத்தடுத்த பொறுப்புகளையும் உதவிகளையும் தருகிறார். நிறைய பேர் நமக்கு வந்தது வெளியில் தெரிஞ்சால் பொறாமை வந்துடும், நமக்கு தெரிஞ்சது நமக்குள்ளே வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொந்த குடும்பத்துக்கு கூட எங்கே சொத்து வாங்கியிருக்கோன்னு சொல்லாமலே செத்து போனவங்களாம் இருக்காங்க. நம்ம குடும்பங்களே அதை பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் அந்த 1 தாளந்து வாங்கினவனுடைய பிரச்சனை. கணக்கு ஒப்புவிக்கணும். சொந்த குடும்பத்திலே என் வருமானத்தை நான் மறைக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட ஏதோ தவறான காரியம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன் மறைக்கிறேன்? என் மனைவியை நம்பலைன்னு அர்த்தம், இல்லாட்டா என் புருஷன் நான் நம்பலைன்னு அர்த்தம். இல்லை, அவர் கொடுத்தா செலவழிச்சிடறதுனால அதனால் ஒழிச்சு வைக்கிறேன். அது உங்கள் நல்ல முயற்சி, நல்ல குணம். ஆனால் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சொல்ல தெரியணும். மறைத்து வைத்து வாழும் வாழ்க்கை ஆபத்தான பொருளாதாரத்தை கொண்டு போய் விடும். ஒரு நாள் நீங்கள் சிக்கலில் மாட்டும் போது அப்போது எல்லாரும் குடும்பத்து ஆட்களை கை விட்டுருவாங்க. நீ என்கிட்ட சொல்லவே இல்லையம்பாங்க, இதெல்லாம் நடந்துன்னு எனக்கு தெரியாதேம்பாங்க. ஸோ கணக்கு ஒப்புவித்தில் அவங்க ரொம்ப கவனிச்சாங்க. நம்ம எல்லாருமே ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்கணும். அவர் வர்றாரு, வரும்போது உனக்கு நீ எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்பாரு. இல்லை ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது. இந்த 1 தாளந்து வாங்கினவனை பாருங்களேன், அவன் அதை மட்டும் வாசிச்சிருவோமா? வாசிச்சோம் பண்ணலாம். ஒரு 24ஆம் வசனத்துலேருந்து எல்லாரும் பாருங்க. 1 தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவன், அவனும் வந்துட்டான். ஆண்டவனே, ஆண்டவரை பற்றி இவர் சொல்றாரு. இவர் கணிப்பை பாருங்களேன், தவறான கணிப்பு. நீ விதைக்காத இடத்துல இருக்கிற அழியா நீர் என்ன பிரயாசப்பட்டுலாம் நீர் பெருசாக வேலை செய்ய மாட்டேரு. நீ வாட்டில் பூமி உண்டாக்கிறதுனா உண்டாயிரும் உமக்கு. நீர் உட்காந்து எங்களை மாதிரி மண் வெட்டி பிடிச்செல்லாம் வேலை செய்யணும். விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் நீங்கள். நீங்கள் அந்த பிரின்சிபலே தப்பு பாருங்கள். ஆண்டவர் எங்கேயுமே அவர் அவருடைய முயற்சியிலே பாருங்கள், அவருடைய காரியங்களே பாருங்கள், அவங்க எப்பவும் பிஸியாக தான் இருக்கிறாங்க. ஆண்டவரை குறித்து
எப்பவும் பரலோகம் பிஸி. பரலோகம் தூங்குறவங்களுக்கான இடம் அல்ல, டிவி பார்க்குறவர்களுக்கான இடம் அல்ல, பரலோகம் கேளிக்கை விடுதி அல்ல. பரலோகம் அங்கும் வேலை இருக்கிறது, அங்கும் துதிக்க வேண்டும், அங்கும் சேவை செய்ய வேண்டும். ஸோ இதுதான் தேவனுடைய தன்மை. ஆனால் இவன் எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டான், நீர் விதைக்காத இடத்துல இருக்கிற அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு வந்துடும், அப்படின்னா ஏதாவது நடக்கும். ஏன் அப்படின்னா அங்கேருந்து ரட்சிப்பு உண்டாகுதான்னு சொல்லியிருக்கலாமே. அவர் தேவன் தம்மையை வெறுத்து என்ன செய்யும், பூமிக்கு வந்து மனுஷ சாயலாக ஏன் வரணும், அடிமையின் ரூபம் ஏன் எடுக்கணும், சிலுவையில் ஏன் அறையப்படணும். நம்முடைய தெய்வம் உழைக்கும் தெய்வம், எல்லாம் சொல்லுங்க, உழைக்கும் தெய்வம். ஆனால் எப்படி அந்த ரட்சிப்பை மட்டும் இலவசமா நான் உழைச்சிட்டேன், நீ என்ன செய்ய வேண்டாம், அதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், ஐ பெய்ட் ஆல்ரெடி, என்ன டெட்டலஸ்டாய், அது ஒன்று தான் இலவசம். இது எல்லாத்துக்கும் வேலை செஞ்சு தான் வாங்க முடியும். என்ன நம்ம ரட்சிப்புக்கு வேலை செய்வோம், ஏதாவது செஞ்சு என்ன ரட்சியம் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு ஏதாவது நான் இதெல்லாம் செய்கிறேன், அதில் கொடுங்க ஆண்டவரே, இந்த பில்டிங் ஃபண்டெல்லாம் கொடுக்குறேன், எனக்கு அதை கொடுங்க ஆண்டவரே அப்படி சொல்கிறோம். அது எப்படி தலையில் இருக்கு பாருங்க. ரட்சிப்பு இலவசமானது, கோடீஸ்வரனுக்கும் இலவசம் தான், பிச்சைக்காரனுக்கும் இலவசம் தான். ஆனால் மீதி எல்லாமே விலை கொடுத்து தான் வாங்கணுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு உழைப்பு, இந்த நாட்களில் சோம்பேறியாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லி கொடுக்குற புது கலாச்சாரம் வந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் பிசாசின் காலம், கடைசி காலம். உங்களை சும்மா இருக்க வைக்க போகிறான். இனி வேலைக்கு போகாமலே நீங்கள் வீட்டில் உங்களை சம்பளம் தேடி வரப்போகுது. நீங்கள் இதை பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாலே போதும், படுத்து தூங்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தாலே போதும். உங்களுக்கு என்ன செய்யும், உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வரும். இதெல்லாம் வரப்போகுது. நிறைய சோம்பேறிலேயே பிசாசனுடைய திட்டம் நிறைவேற போகுது. ஆனால் தேவன் தம்முடைய திட்டத்தை காலங்கள் மாறுகிறது என்பதற்கு மாற்றுகிறவர் அல்ல, உழைக்கிறவர்களை தேடுகிறார். 12 சீசனில் தேர்ந்தெடுத்தார். ஒருத்தன் கூட சோம்பேறி இல்லை. எல்லாம் மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்தான், வலையை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தான், கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தான். ஒரே ஒருத்தனை உன்னை மரத்தடியில் பார்த்தேன்றார். மரத்தடியில், அத்தி மரத்தடியில் பார்த்தேன்னா என்ன அர்த்தம்னா அங்கே உட்காந்து பைபிள் வாசிக்கிட்டு இருக்கிறான். யூதர்கள் எப்பவுமே அந்த மரத்தடி போய் அவங்க என்ன செய்வாங்க, தியானம் பண்ணுவாங்க. சும்மா இருந்த சோம்பேறி ஒருத்தனையும் ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடல. வேலை கிடைக்கல, படிப்பு இல்லை, அதனால ஊழியத்துக்கு வந்தேன்னா எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா. நான் படிப்பு எங்கேயுமே ஏறலைங்க, வேலையை ட்ரை பண்ண எதுவுமே செட் ஆகலை, பல வேலையில் போனேன், எல்லாம் என்னை துரத்தி விட்டுட்டாங்க, கடைசியில் மினிஸ்ட்ரிக்கு வந்தேன். அப்படி சொல்கிறவங்கள 100 கணக்கில் நான் பார்த்து டயர்ட் ஆகிட்டேன். அப்படிப்பட்ட சோம்பேறிங்களை ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்துறது இல்லைங்க, இல்லவே இல்லை. இடுப்பு வளையாது, தலை குனியாது, உடம்புல வேர்வை வரக்கூடாது அப்படின்ற ஆட்களை ஊழியத்தில் பிரகாசிச்சது நான் பார்த்ததே இல்லை. சிலர் மினுக்கிட்டு வர்றாங்க, அவங்கள பாருங்க எவ்வளோ சீக்கிரமாக அசிங்கப்படுறாங்க பாருங்க. யூடியூப்ல கண்டா பண்ணான்னு என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க. இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் இப்படி பண்ணிட்டாருன்னு. ஏன் இவங்கெல்லாம் குறுக்குவழியில் சங்கீதம் 73 வந்தவங்க, 73 காற்றபடி வந்தவங்க இல்லை, உழைக்காமலே. ஸோ அவன் ஆண்டவரை பற்றி புரிந்து கொண்டதே தப்பு. ஏன்னா அவர் சும்மா விதைக்காத இடத்துல அறுக்கிறவரான், அப்புறம் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன். என்ன மனுஷன், ஆண்டவர் எப்படி சொல்றான் பாருங்க. நீர் சாதாரண ஆள் இல்லையா, ஒரு மேனேஜர். நீர் என்ன, மேனேஜருக்கும் ஸ்டாஃபுக்கும் உள்ள சண்டை எப்பவுமே இருக்கும். ஏசுநாதர் வந்துட்டு போன பிறகும் அந்த சண்டை இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவும் ஒரு காலி பண்ணணும் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம இந்த பாயிண்ட் சொல்கிறான் பாருங்க, நீர் சாதாரண ஆள் இல்லை. நம்ம இப்படி இவ்வளோ நேரம் பார்த்தோம் அன்புள்ளவர், இறக்கம் உள்ளவர். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நீர் கடினம் உள்ளவர். எப்பவும் போலீஸ்கார் மாதிரி என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாள், அது தப்பு இது தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாள். சொல்கிறோம்ல, இந்த ஒரு தாளந்துக்காரன் அடையாளத்தை பாருங்கள். கடவுளை எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாம. அது மட்டும் இல்லை, ஆகியால் நான் பயந்து, இங்கே தான் பொய் ரொம்ப பாருங்க, ரொம்ப காரணங்களை சொல்லி பேசுகிறவங்க பைபிள்லையும் சரி நடைமுறையிலையும் சரி அவங்க வாழ்க்கையில் முன்னேறதை நீங்கள் பார்க்கவே முடியாது. பேசணும், சுவிசேஷத்தை பேசணும், உங்கள் தேவையை பேசணும், சும்மா கொஞ்சம் நேரம் குடும்பத்தோட பேசணும். பேசி தான் வாழ்க்கை, பேசி தான் அவங்கள பில்டப் பண்ணும் ரிலேஷன்ஷிப்பு. ஆனால் சில ஆட்கள் சும்மா கதை அடிச்சுட்டு இருப்பான் பாருங்க, நடக்காத நடந்த மாதிரி, நடக்க முடியாததை நடக்கிறது மாதிரி கதை விடுவாங்க பார்த்தீங்களா. அவங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. தற்காலிக முன்னேற்றம், ஒரு நாள் சர்க்கிளில் அவங்க வைக்கப்படுவாங்க. கதை பேசுகிறவன்ட்டு நான் எப்பயுமே ஆட்களை தேர்ந்தெடுக்கும் போது நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, ஒரு வேலையை கொடுத்ததுக்கப்புறம் அந்த வேலையை கொடுத்த ரிப்போர்ட்டை நான் எதிர்பார்ப்பேன். நான் ஒரு சின்ன மனுஷன், மண்ணிலேருந்து வந்தவன். நான் என்னுடைய மைண்டை எப்படி ஆண்டவர் மாற்றிருக்கார் பாருங்க. ஒரு வேலை, சின்ன வேலை தான் கொடுக்குறேன், அந்த வேலை கொடுத்துட்டு நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா அதை செஞ்சு ரிப்போர்ட் கொடுக்குறத நான் எதிர்பார்ப்பேன். இங்கே வந்து என் முன்னால் வந்துட்டு நாங்கள் செய்யலை ஏன் தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க பாருங்க. அவங்கள்ட்ட மேக்ஸிமம் நான் பரவாயில்ல அது தூக்கி யார்கிட்ட வேற ஒரு ஆட்டம், எனக்கு வேலை முடியணும். ஒரு மனுஷனுக்கு இப்படி இருக்குன்னா கர்த்தருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. உங்களை எவ்வளவு தாயின் கற்பத்திலே உருவாக்கி
கற்பத்திலே ஒரு சிசுவாக இருக்கும் பொழுதே ஒவ்வொரு அவயங்களும் நாள் குறித்து உருவாக்கி உலகத்தொட்டது மூலம் தெரிந்து கொண்டு பேர் சொல்லி அழைத்து எவ்வளோ உன்னதமான திட்டத்தை கையில் கொடுத்து உங்களை கொடுத்தா ஏன் இதெல்லாம் எனக்கு கிடைக்கல? எல்லாரும் குளத்துக்குள்ளே முதல்ல இறங்கிடுறாங்க, எனக்கு மட்டும் ஒருத்தருமே இல்லை. இன்னும் சப்பானி இருந்துப்பாங்க. கர்த்தர் அவனை சந்திக்கும் போது அவன் கண்ணை திறந்தனால அந்த சப்பானி அவன் பிழைச்சிட்டான். இல்லைன்னா அவன் வாழ்க்கை அழிஞ்சு போயிருப்பான். நோய்வாய்ப்பட்டவன் அப்படியே அழிஞ்சு போயிருப்பான். புரியுதா? பேசுங்க. ஏன் செய்யலை, ஏன் எனக்கு நடக்கலை, ஏன் இப்படி நடக்குது தெரியுமா? இப்போவுமே பார்த்தீங்களா வேலையெல்லாம் இழந்து போகுது பாருங்கள். அது பாருங்கள், இது பாருங்கள், எல்லாம் நெகட்டிவாக பேசி இல்லைன்னு பேசுகிறவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நான் பேசுகிறது கொஞ்சம் கோபமாக இருக்கா உங்களுக்கு? யாருக்காது ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறது பார்த்தா பயமாக இருக்கு. எல்லாம் அங்கே இருக்கிறீங்களா? நான் முடிக்க போகிறேன். வீட்டில் ஒரு வேலையை கொடுத்தா பாருங்கள், சில பிள்ளைகள் சத்தம் கட்டாமல் முடிப்பாங்க, சிலர் முடிக்க மாட்டாங்க. நாளைக்குன்னு வச்சுருப்பாங்க, ஒழிச்சு வச்சுருப்பாங்க, முடிக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்த உடனே சொல்லுவாங்க ஏன்னா அது ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏன்னு கேட்குற எல்லாருமே ஒரு தாளந்து வாங்கணும். எல்லாம் சொல்லுங்கள், ஏன்னு ஏன்னு கேட்கணும். அறிவை வளர்த்துக்கொள்ள, விசுவாசத்தை வளர்த்துக்கொள்ள. ஏன் சுவிசேஷம்? ஆனால் நான் அந்த ஏன்னு சொல்ல ரீசன் சொல்கிறாங்க பாருங்கள். நான் ஏன் செய்யலை தெரியுமா? அதனால தான். ஏன் இதை நான் இது செய்து முடிக்கல தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஈஸி கிடையாது. இதில் உள்ள ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியாது தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த ஏன் தெரியுமான்னு சொல்கிறவங்க எல்லாரும் ஒரு தாளந்துக்காரங்க. எல்லாம் பல்ஸ் படித்து பாருங்கள். கடந்த காலங்களில் ஏன் தெரியுமா அப்படின்னு யாரெல்லாம் எப்பெல்லாம் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எங்கள் அப்பாட்ட சொன்னேன், என் புருஷன்ட்ட சொன்னேன், என் மனைவிட்ட சொன்னேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி. இனி நான் அதை செய்ய மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுங்க. சொல்லுங்க, இங்கே பாருங்க, கை வைத்து காட்டுங்க. ஆமென். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். 2 மடங்கள்ல, 30 மடங்கள்ல, 60 மடங்கள்ல, 100 மடங்கள்ல, 1000 மடங்கள்ல, கோடியா பெருக செய்வார். ஆனால் எல்லாரையும் அல்ல, உண்மை உள்ளவர்களுக்கு தான். ஆமென். இந்த உண்மை உள்ளவர்களில் தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். பாருங்க, இந்த ஒரு தாளந்து வாங்கினவன் அவன் உண்மை இல்லாதவன். ஏன்னா அவன் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், தேவனே தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். இவனுக்கு ரொம்ப இஷ்டம், நான் நினைக்கிறேன் சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிச்சிருக்கான். எதிர்பார்ப்பும் இல்லைங்க. இது ஆண்டவர் வருவார், கணக்கு கொடுக்கணும், அதுவும் இல்லை. இதை 2 தாளந்தாக்குனா ஒரு 2 குடும்பத்துக்கு வேலை கொடுக்கலாம். டபுள் ஆக்குனா நான் மட்டும் சாப்பிட்றது இல்லை, நான் சாப்பிட்றேன் 2 ஆகிறது. ஆனால் இதை பெருக்கு, நான் இதை மல்டிப்ளை பண்ணால் இன்னும் 2 பேருக்கு, 2 குடும்பத்துக்கு நான் உதவி செய்யலாம். அந்த தாட்டெல்லாம் அவனுக்கு இல்லை. மொத்தத்தில் அவன் ஒரு சுயநலம். அவனுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும், அவன் பேர் சோம்பேறி. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் இருக்கீங்களா? திட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சோம்பேறி இல்லை. வேலை இப்போ செய்ய வேண்டாம், நாளைக்கு செய்யலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், நான் கொஞ்சம் லேட்டாக எழுமட்டும், எல்லாமே வசனத்தில் இருக்குங்க. நாளை பார்த்துக்கலாம், இன்னைக்கு அது இன்னொரு 2 நாள் கழித்து பார்க்கலாம், ஒரு 5 நாள் கழித்து பார்க்கலாம், செய்யாமலாம் இருக்க போகிறோம், செய்யத்தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாகிற வரைக்கும் செய்யாமலே முடிச்சிடுற ஆட்கள் எல்லாரும் சோம்பேறி. சரீரத்திலே சிலருக்கு அனிமிக்காக இருக்கலாம், ஃபிசிக்கலாக அவங்க டாக்டர் சொல்லியிருக்கலாம் உனக்கு ரத்த ஓட்டமே சரியில்லை, ஹீமோகுளோபின்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதனால் நீ அசதியாக இருக்கிறது சரிதான் அப்படின்னு மருந்து கொடுத்தானே சீக்கிரமாக டாக்டர்கிட்டையும் மருந்து வாங்கி ஒழுங்காக வந்துடுங்க. அசதியாக உங்கள் வாழ்க்கை ரீசன் சொல்லாது. ஏன்னா காலையில் எந்திரிக்க முடியாது, ஏன்னா எனக்கு காலையில் எந்திரிக்கும் போதே உடம்பு ஜிலோன்னு இருக்கும், ஏன்னா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ற ரீசன் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஆண்டவர் நான் எழுப்ப எனக்கு கிருபை தாரோம் ஆண்டவரேன். எனக்கு பாருங்கள் வாத சம்பந்தமான பிரச்சனை. காலையில் எந்திரிச்ச உடனே டப்புன்னு உங்களை மாதிரி எந்திரிச்சு நடக்க முடியாது. ஆகவே நான் படுத்து ஒரு பொசிஷனில் எழும்பி உட்காந்து கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் இப்படி அசைஞ்சு ஒரு கொஞ்சம் நேரம், அப்புறம் தலையை கையெல்லாம் ஆட்டி கொஞ்சம் நேரம், கட்டில் இருந்து இறங்குறது ஒரு நேரம், அதில் 10 நிமிஷம். அதனால் நீங்கள் உங்கள் ஸ்பீடுக்கெலாம் என்னை எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம், அந்த விளக்குறீங்கல்ல ஏன்னா அப்படிங்கிறத சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி எனக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே, நான் வேலை செய்யணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிறைய வயோதிபர்கள் என்னை போல் பார்க்குறேன். நம்ம சபையில் உள்ள வயோதிபர்கள் வாலிபர்களோட அதிகமாக வேலை செய்கிறாங்க தெரியுமா? ஆமென். ஈபி வேலையில் ஆனந்த் வந்து வேலை செஞ்சால் சந்தோஷப்படலாம், அது ஒன்றும் பெருமையான விஷயம் இல்லை. ஆனால் ஜஸ்வல் வயசை நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரியும். அவர் வாலிபனா அவர் நிற்பார். நான் சொல்லுவேன் வெயில் எனக்கே முடியல, நிழல்ல உள்ளே உட்காருங்கன்னா அவர் நிற்பார். நல்ல வேலை செய்கிற மக்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் பாருங்கள், 60 வயசு ஆச்சுங்க, இப்போ உங்களெல்லாம் டாக்டர் சொல்லியிருக்காரு ரொம்ப நடக்காதீங்க, ரொம்ப ஓடாதீங்க அப்படின்னு 60 வயசில் படுத்தவங்களாம் பாருங்கள், அவங்க எங்கே இருக்காங்க? கட்டில் படுத்துருக்காங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்காங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் பாருங்கள். ஆனால் இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தவங்க இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? 1 தாளந்து உள்ள ஆளா, 2 தாளந்து, 5 தாளந்து, எதை விரும்புகிறீங்க நீங்கள்? எத்தனை பேர்? நானும். ஆமென். இதில் கொஞ்சத்தில் உண்மை, இந்த கொஞ்சத்தில் உண்மை, நம்ம கொடுக்கப்பட்ட வேலை திருப்பி கணக்கு கொடுக்கணும், வேலை பெருக்கணும், அதில் உண்மை, இதெல்லாத்திலும் உண்மை போல கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மை, நேரத்தை கொடுப்பதில் உண்மை. ஆவிக்குரிய காரியத்திலும் அப்படித்தான். ஆவிக்குரிய காரியத்திலையும் எடுத்த உடனே ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியத்தை யாருக்கும் நம்பி கொடுக்கல, சின்ன ஊழியத்தை கொடுக்குறார். கொஞ்சம் அதில் எப்படி உண்மையாக இருக்கிறான். சிலர் இந்த கொஞ்சம் ஊழியத்தில் உண்மையில் இருக்க மாட்டாங்க, உண்மையாகவே இருக்க மாட்டாங்க. அது அன்னைக்கெல்லாம் நான் பார்த்துக்கலாங்க, அது பெருசாக நான் செய்வேன். அப்படி சிலர் நான் பார்த்துருக்கேன். நம்ம சபையிலே சில ஆட்களை நான் முந்தின காலங்களில் பார்த்துருக்கேன். சின்ன வேலை கொடுத்தா நாங்களாம் எப்படிப்பட்ட ஆட்கள், எங்களுக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்காரு பாஸ்டர், திருப்பி இந்த சின்ன வேலை கொடுக்குறாரு. அப்படி சொன்னவங்க இன்னும் அப்படியே இருக்காங்கங்க, அப்படியே இருக்காங்கங்க. 20 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தயவு செய்து கொஞ்சம் படிங்க. எல்லாத்துலேயும் ஒரே பிரின்சிபிள் தான், பிரின்சிபிள் மாறாது. கொஞ்சத்தில் உண்மை. இன்னொரு வசனம், இதே வசனத்தை லூக்கால 16ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் போய் வீட்டில் போய் வாசிப்பார். அதில் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உண்மையாக தான் இருப்பேன். ஸோ சின்ன விஷயத்தில் ஆண்டவர் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாருங்க. உங்கள் கையில் கொடுத்துருக்க காசு உங்கள் காசுன்னு நினைக்கக்கூடாது. 5 தாளந்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டான், இதுக்கு ஓனர் அவர் தான், அவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சான். 2 தாளந்து வாங்கணும்னு நினச்சான், இது ஏன் காசு இல்லை, ஏன் தாளந்து இல்லை, அவருடைய திருப்பி கொடுக்கணும்னு நினச்சான், கணக்கு ஒப்பிக்கணும் ஒரு நாள் நினச்சான். தைரியமாக வேலை செஞ்சான், சுறுசுறுப்பாக வேலை செஞ்சான், கொண்டு போய் கொடுத்தான். இனி அவனுக்கு சுமை இல்லை, அவன் சந்தோஷத்தை தான் அனுபவிக்க போகிறான். ஆனால் 1 தாளந்து வாங்கணுமே, அதை செய்ய தவறி விட்டான். அவனுக்கு திருப்பி கணக்கு கொடுக்கணும்னு தெரியல. எல்லாமே ஓனர் நான் தான், என் இஷ்டத்துக்கு டிசைட் பண்ணலாம் தான். பின்னால் அவர் சொல்லுவார், டே இவ்வளவு ஞானமாக பேசுறிய, நீ வேலை செய்ய தான் உனக்கு உடம்பு இல்லை, மனசு இல்லை, சோம்பேறியாக இருந்திருக்க. அட்லீஸ்ட் ஒரு பேங்க்கில் போட்டால் கூட 1.5% ஒரு வட்டியாவது கிடச்சிருக்குங்க, அதையாவது என் கையில் திருப்பி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. வேலை செய்யாதவனுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. என்னால் வேலையை எழுமவே முடியாது, செய்யவே முடியாது அப்படின்ற ஆட்களுக்கும் சரி, நீ இதையாவது செய்திருக்கலாம்னு ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறாரு. அதையும் செய்யாதவன் இந்த 1 தாளந்து வாங்கினவன், அதையுமே செய்யாமல் பேசி சமாளிக்கலான்னு ரிப்போர்ட் கொடுக்கலான்னு வந்தவொடனே பொல்லாதவனேன்னு ஆண்டவர் சொல்ல. அந்த ஓமையில் சொன்னது போலங்க இருக்கிற ஒருவரும் அந்த வார்த்தையை கேட்கவன். நல்லது, உண்மை உத்தமமான ஊழியக்காரன், என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி அப்படின்னு உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லணும். ஆமென். பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எல்லாரையும் நம்பி கொடுக்கறதில்லை. அது கொடுக்கறதை பார்க்கும் பொழுது அவர் கொஞ்சத்தை கொடுப்பாரு. அதில் உண்மையாக இருக்கீங்களா? செலவு பண்ணுற விதம் முக்கியம், சேமிக்கிற விதம் முக்கியம், பிள்ளைகளுக்கு வைத்து போகிறது முக்கியம், தகாத விதமாய் செலவழிக்காத இருக்கிறது முக்கியம். இதெல்லாம் வருமானம் வரும்பொழுது நீங்கள் செய்ய தவறிட்டீங்கன்னா, வருமானம் வரும்பொழுது அதை நீங்கள் கவனிக்க தவிர உண்மையை இழந்து விட்டால், அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கலை, ஏன்னா ஒரு ஆசீர்வதிக்க மாட்டேன்றாரு, நான் மட்டும் கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தால் அநேகத்திலும் உங்களை அதிகாரியாக உயர்த்துவார். எல்லாரும் எழுமின ஆண்டவரே, எங்களை நீ நினைத்திருக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் நான் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குள்ள நிலையிலும், பொருளாதார நிலையிலும், சரீர பிரகாரமான நிலையிலும், குறிப்பாக இந்த மாதத்தில் நாம் தியானித்தபடி பொருளாதார நிலையில கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என் கடன் தொல்லை மாறும், என் கஷ்டங்கள் நீரும், நீங்கி போகும், என் வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறது போல இருக்காது, நான் மாறுவேன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த விசுவாசத்தை தாருன்னு கேட்காதீங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் தேவனே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எல்லாம் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. Oh glory to God. Thank you Jesus. Hallelujah. Oh Jesus. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், இறைந்து முன்னேறிடுவாய். ஓ விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், இறைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ என்ன, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான்